இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. நமக்கு அனைத்து செல்வத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் ஆரோக்கியத்தையும் நல்குவது ஸ்ரீராமநாமம். ராமன் சீதாராமனாக இருந்தே பெருமையோடு விளங்குகிறார். சீதைக்கும் ராமனுக்கும் பக்தனாய் இருக்கும் அவர்கள் எண்ணிறந்தோர். லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், இது போன்ற பலர். ஆனால் ராமபக்தர் என்று பெயர் சொன்ன உடனேயே அனைவருக்கும் ஞாபகம் வருவது ஹனுமான், ஆஞ்சநேய சுவாமி, மாருதி. ஹிமாச்சலத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எங்கு நோக்கினாலும் ஆஞ்சநேயரின் மகாத்மியம். நாம் சென்றிருக்கும் ராமர் கோயில் பல. அவற்றில் ஆஞ்சநேயர் சன்னதி இல்லாமல் இருந்ததே இல்லை. அதோடு இல்லாமல் ராமனை சிறு வடிவத்தோடே தன்னுடைய நெஞ்சில் ஏந்தி கொண்டு பிரதானமாக ஹனுமானே இருக்கும் எத்தனையோ கோயில்களுக்கும் சென்று வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கோயிலைத்தான் தற்போதும் அடைந்துள்ளோம். ரொம்ப அழகான கோயில், மலையோடு சேர்ந்திருக்கும் கோயில். மலையிலேயே ஆஞ்சநேய சுவாமி உருவாகி எழுந்தருளி இருக்கிறார். ராசிபுரத்தில் இருந்து ஆத்தூர் போகும் மார்க்கத்தில் ராசிபுரத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மூலப்பள்ளிப்பட்டி. இவ்விடத்தை மெட்டள கணவாய் ஆஞ்சநேயர் சந்நிதி என்று கூறுவார்கள். கணவாய், மெட்டல கணவாய் ஆஞ்சநேயர் திருக்கோயில். பழமையான கோயில், ரொம்ப ஆச்சரியமான சுற்றுப்புற சூழல், இயற்கை வனம் கொஞ்சும் இடம். கோயிலின் பின்புலத்தில் பார்த்தால் அழகான மலை. இந்த மலையை ஆனந்தாயி மலை என்கிறார்கள். வடமொழியில் ஆனந்ததாயி என்று இருந்திருக்க வேண்டும். அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்கும் மலை. இம்மலையிலிருந்து தவம் புரிந்தாலோ, இந்த மலையில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை வணங்கினாலோ நாம் ஆனந்தம் பெறுவது உறுதி. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத்துகள் கூறுகின்றன. ஆனந்தமயமானவர் பிரம்மம்னு தெரிந்து கொள். பிரம்மம் ஆனந்தமே. அந்த பிரம்மமே ராமனாக அவதரித்த போது ராம பிரம்மத்தை அனுபவித்து ஆனந்தப்பட்டவர் ஆஞ்சநேய சுவாமி. அன்று மட்டுமல்ல, இன்று வரைக்கும் ராமனின் திருப்பணியில் ஈடுபட்டிருப்பவர் அவரே. ஆகவே அவரை வணங்கினால் இம்மலை நமக்கு ஆனந்தம் கொடுக்காதா? அவரையே தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் மலை ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்னும் ஏஷ கேவானந்த யாதி என்னும் உபனிஷத்துகள் கூறுகின்றன. பிரம்மம் நமக்கு ஆனந்தத்தை ஊட்டுகிறார். அந்த ராமனையே நமக்கு ஊட்டுபவர் ஆஞ்சநேயர். இத்திருக்கோயிலின் சுற்றுப்புறத்தை தரிசித்துக் கொள்கிறோம். அழகான வயல்வெளிகள், பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கும் செடி கொடிகள், பயிர்கள் தண்ணீரில் மிதந்து நிற்கின்றன. ஆண்டாள் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று திருப்பாவையில் அருளுகிறாள். அந்த வளமத்தனையும் இங்கு நாம் பார்த்து கொள்ளலாம். கோயிலுக்குள் நுழையும் போதே முகப்பு துவாரத்தில் மேலே
நடுவாக ஆஞ்சநேயர் நின்று கொண்டு கம்பீரமாக அருள் புரிகிறார். ஓர் பக்கத்தில் ராமன் உள்ளார், மற்றொரு பக்கத்தில் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கும் கண்ணன் எழுந்துருளி உள்ளார். இத்திருக்கோயிலில் தீபஸ்தம்பம் உள்ளது. அகண்டமான தீபம், அணையா விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஸ்தல விருட்சம், இவ்விடத்துக்குரிய மரம் வீரி மரம். இதோ அழகான மரம், பல்லாண்டு காலம் பழமையான மரம். கோயிலில் பல சித்திர வேலைப்பாடுகள் உள்ளன. மேல் விதானம் உத்தரத்தில் சேவித்தால் அஷ்டலக்ஷ்மியும் எழுந்துருளி உள்ளார்கள். நமக்கு வீரியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, மகாலட்சுமி என்ன ஓரொரு லக்ஷ்மியின் அருளும் வேண்டும். அவர்கள் ஒன்று கூடி தங்கள் குழந்தையான ஆஞ்சநேயர் மூலம் நம் அனைவருக்கும் அருள் புரிகிறார்கள் போலும். மேலே ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போது நமக்கு வியப்பே காத்திருக்கிறது. அதை அடுத்த நாள் சேவித்துக் கொள்ளுவோம். இப்போது பொன்மானாக உருவெடுத்துக் கொண்டு மாரீச்சன் உலவி வர அதை கண்ட சீதை ஆசைப்பட்டாள். ராமா, இந்த மானை பிடித்து கொடு, இப்போதும் விளையாட பயன்படும். நாட்டுக்கு போன பிற்பாடு அந்த புறத்தில் இது அழகான ஆபரணமாக வைக்கலாம், அங்கும் பயன்படும் என்று கேட்க ராமன் சரின்னு சம்மதித்தார். ஆனால் லக்ஷ்மணன் தடுத்தான். எனக்கு ஐயம் எழுகிறது. இது உண்மையான மான் அல்ல, மாரீச்சனாகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்குத்தான் வேஷத்தை மாற்றிக்கொள்ளும் வல்லமை உண்டு. ராமா, இந்த மானை தேடி போக வேண்டாம். உலகத்தில் பொன்மான் உண்டோ? கிடையாது என்றெல்லாம் இலக்குவன் கூறவுற்றான். அப்ப லக்ஷ்மணன் அதுக்கு ஒரு அழகான நியாயம் சொல்லுகிறார். அதோ பார் ராமா, அந்த மான் உலாவும் போது பக்கத்தில் இருக்கிற மான்கள்லாம் கிட்ட கிட்டக்க வருகின்றன. வந்து அந்த மானை மோப்பம் பிடிக்கின்றன. தங்க இன மான் இருந்தால் மேல் விழுந்து ஒன்றோரொன்று கற்றி புரளும், ஒண்ணுக்கொன்னு மூக்கை உரசிக்கொள்ளும், காலை மேலே போட்டு கொண்டு படுக்கும். ஆனா ஒன்னும் பண்ணல பார், பயந்து பயந்து ஓடுகின்றன. இதிலிருந்தே அது மானினம் இல்லைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது அரக்கன் வாழை வீசுகிறது. அதை கண்டு மற்ற மான்கள் பயந்து ஓடுகின்றன. எங்கே இந்த அரக்கன் நம்மளை சாப்பிடுவனோ என்று பயம். மாரீச்சனுக்கும் விருப்பம்தான். அழகா பல மான்குட்டிகள் பக்கத்தில் வருகின்றனவே, கபக்கென்று முழுங்க முடியாமல் இப்படி போய் கட்டுப்பட்டு இருக்கிறோமேன்னு அவன் வருத்தம் அவனுக்கு. என வேஷம் போட்டு இருக்கிறபடியால் உண்ண முடியவில்லை. இப்படி லக்ஷ்மணன் என்ன கூறினாலும் ராமன் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. அவன் பதில் கூறல் உற்றான். லக்ஷ்மணா, உலகத்துல எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கலாம், அதில் இது ஒரு ஆச்சரியம். நீ நினைத்தது தானா? எத்தனை 7 அதிசயங்கள் உலகத்துல இருக்குன்னு சொல்றோம். பழைய அதிசயங்கள் 7, புது அதிசயங்கள் 7, இன்னும் வளர்ந்து கொண்டே போகின்றன. அத போல இதுவும் லோகத்தில் ஒரு அதிசயமாக இருக்கலாம் என்று ராமன் சமாதானம் கூறுகிறான். ராமனே கூறுகிறார், எனக்கே பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கே லக்ஷ்மணா. பார்த்தவுடன் உள்ளமும் உடலும் பூரிக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கு இந்த மான். சீதைக்கு ஆசைப்பட மாட்டாளா? அவளோ ஒரு பெண்மணி, மென்மையானவள். மானும் மென்மையானது. இவள் கண்ணும் மானின் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கின்றன. ஆகையால் அவள் ஆசைப்படுகிறாள். மற்றொரு கோணத்தில் இருந்து லக்ஷ்மணா, நீ பார்க்க வேண்டும். ஒருவேளை நீ சொல்லும்படிக்கு இவன் மாரீச்சனாகவே இருந்தாலும் அப்ப கண்டிப்பா அவனை துரத்தி போய் நான் கொல்ல வேண்டும். இது 3வது முறை விட்டுவிட முடியாது. முதல் முறை விட்டேன், 2வது முறை தப்பித்தான், இது 3வது முறை. ஆகவே புரஸ்தாதிக வாதாபிகி பரிபூய தபஸ்வினஹ உதரஸ்தோ த்விஜான்ஹந்தி ஸ்வகர்ப்போஸ்வதீரிப. மேலும் ராமன் கூறுகிறார், ஏற்கனவே பார்த்தோம், அகஸ்தியர் வாதாபியை கொன்றார். இல்வலன் வாதாபி என்றிருவர். அதிலே சமைத்து சமைத்து வந்தவர்களுக்கு உணவு பரிமாறி தன் தம்பி அவர்கள் வயிற்றுக்குள் புகுத்தி, ஏ வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு அதனால் அந்த பிராமணர்களை எல்லாம் கொன்று கொண்டிருந்தான். கடைசியாய் அகஸ்தியர் அவனையும் விழுங்கி முடித்து விட்டார் என்று பார்த்தோம். அப்ப தீயவர்களாக இருந்தால் அழிய வேண்டும், அதைத்தானே நான் செய்ய வேண்டும். ஆகவேதான் பின்தொடர்ந்து போகிறேன்னு கூறுகிறேன். ஆஸ்யாமாயாத்தமஸ்மாகம் யத்கிருத்யம் ரகுநந்தன அகமேவம் வதிஷ்யாமி கிரகிஷ்யாம் யதவா மிருகம். ஒன்னு, இந்த மிருகம் நல்ல மிருகம், உண்மையான மானாக இருந்தால் பிடித்து கொண்டு வந்து சீதையிடத்தில் கொடுக்கிறேன். பொய்மானாக இருந்தால் மாரீச்சன்னு தெரிந்தால் அழித்து விடுகிறேன். 2 விதத்திலும் நான் சொல்லுவதுதானே சரி.
யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகம் ஆணையித்தும் திருதம் பஷ்ய லக்ஷ்மண வைதேக்கியா மிருகத்வச்சி கதாம் ஸ்பிருகாம். நாம் இப்ப 43வது சர்க்கத்தின் கடைசியில் உள்ளோம். ஏ லக்ஷ்மண பார், இந்த வைதேகி அதில் ஆசை வைத்திருக்கிறாள். அவள் கேட்டதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எனக்கு பிடித்தமானது. त्वचा பிரதானயா கேஷ மிருகோத்யன பவிஷ்யதி. ஒருவேளை அவன் மாரீச்சனாக இருந்தால் கொன்று தோலை உரித்து கொண்டு வருகிறேன் பார். நல்ல மானாக இருந்தால் ஆனந்தமாக விளையாடட்டும் என்று ராமன் கூறுகிறார். ஹத்வை தச்சர்ம ஆதாய சீக்கிரமேஷ்யாமி லக்ஷ்மண, நீ இங்கே சீதையை பார்த்துக்கொள், நான் விடுவிடுவென்று போய் மானை பிடித்து கொண்டு வருகிறேன். சந்தேகப்படாதே. பிரதட்சிணேதாதி பலேனம் பக்ஷிணா ஜட்டாயுஷா புத்திமதாச்ச லக்ஷ்மண பவாப்ரமத்த பிரதிகிருஹ்ய மைதிலின் பிரதிக்ஷணம் சர்வதையேவ சங்கிதா. ரொம்ப சந்தேகப்படாதே. ஆனால் ஒன்று பார், நான் புறப்பட்டு போன பிற்பாடு பக்கத்திலேயே ஜட்டாயு என்னும் கழுகரசன் நமக்கு எப்போதும் துணை நிற்கிறேன்னு கூறியிருக்கிறார். அவரை அருகில் வைத்துக் கொண்டு ஒரு கண நேரம் கூட கண் மூடாமல் சீதையை ஜாகிரதையாக பார்த்துக்கொள். நாம் அரக்கர்களை அழித்திருக்கிறபடியால் அவர்களுக்கு கோபம், நம்மை வஞ்சம் தீர்க்க வருவார்கள். ஆகவே சீதையை ஜாகிரதையாக பார்த்துக்கொள், நான் சடக்கென போய் மானை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று ராமன் கூறுகிறார். போகும்போதே மானை பார்த்தார். உண்மைதான், லக்ஷ்மணன் கூறுகிறார் போலே ஏன் மற்ற மான்கள் வந்து வந்து மோந்து பார்த்து போகின்றன? கிட்டக வந்து புரண்டு விளையாடக்கூடாதா? இது புரியத்துக்காக ஒரு இடம் கூறுகிறேன். அரக்கன் மான் வேஷம் இட்டிருக்கிறான். அவனுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. தான் அரக்கனா இருக்கார், வேஷம் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனா உடல்ல மோப்ப சக்தி, அவர் உடம்புல இருக்கிற வாசனை மாறலையே. இல்லைன்னா பக்கத்து மான் மாரீச்சனுடைய மான் வாசனை வந்திருக்குமானால் அப்ப தங்க இனமான்னு மேல விழுந்து புரண்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் விலகி விலகி போறது. இதை பத்தி ஆண்டாளுடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல் மானமிலா பன்னின்னு சாதிக்கிறாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே. பகவான் வராகமாக பிறந்தார். பெரிய வராக பெருமாள், நீண்ட நெடிய உருவம், பன்றி உருவம். பூமாதேவியை ஹிரண்யாட்சங்கிற அசுரன் ஒரு துணி போல் மடித்து சமுத்திரத்துள் ஒளித்து வைத்தான். அவளை மீட்பதற்காக திருமால் வராகாவதாரம் செய்கிறார். அப்படி பிறந்த போது பக்கத்தில் இருக்கிற பன்றிகள் எல்லாம் பெருமான் மேர்ல கிட்டக்க வருதான். மோப்பம் பிடிச்சு பாக்குறது, நம்ம ஜாதி பன்றி அப்படின்னு நினைத்து அப்ப பன்றி வாசனை வீச, மனமே பன்றியினுடைய மனம் வீச, நம்ம பன்றின்னுட்டு மற்ற பன்றிகள் எல்லாம் மேல விழுந்து விழுந்து புரளுகின்றனவாம். நம்ம பல இடம் வீதியிலேயே பார்த்திருப்போம். பன்றிகள்லாம் கூட்டமா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு மேல படுத்துக்கும் புரண்டுக்கும், எந்த சகதியிலையும் இருக்கும். அத போல பெருமாள் வராகாவதாரம் பண்ணும்போது அவருடைய திருமேனியிலிருந்து அழுக்கு தண்ணீர் ஓடிச்சான். அவர் திருமேனி அழுக்கா? பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனி, பஞ்ச சக்திமயம். முதல்ல நம்ம போல பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட திருமேனியே அல்ல. அப்ராகிருதமாய் திவ்ய மங்களமாய் சுத்த சத்துவமாய் ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கக்கூடிய மேனி. அந்த திருமேனியிலிருந்து அழுக்கு தண்ணீர் வழியுமானால் அந்த அளவுக்கு தான் பன்றியாய் பிறந்ததிலிருந்த மெய்ப்பாடு. ஒரு வேஷம் போட்டுக்கிறோம்னு சொன்னால் நிஜ வாழ்க்கையில அவர் ராமனாவே இருக்கட்டும், ஆனா வேஷம் நாடகத்துல ராவண வேஷம் கொடுத்திருக்காள்னு வச்சுங்க, இப்ப நிஜமா ராவணனா நடிக்கணும். அந்த சிரிப்பு, அட்டகாச சிரிப்பு, கத்திய உருவது, எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது அப்படியே இருக்கணும். இவருக்கு திடீர்னு தான் நிஜ வாழ்க்கையில ராமன் ஞாபகம் வந்துட்டு ராமனாட்ட ராவணன் பேச ஆரம்பிச்சா பாக்குற நாடகம் பாக்குறவெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுவா. இப்போ இந்த இடத்துல மாரீச்சன் மாத்தின்னு இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு முழுமையாக மாத்திக்கொள்ள தெரியவில்லை. அதனாலதான் வாடை சரியாக வீசவில்லை. ஆனா பெருமாள் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், உலகத்துக்கெல்லாம் காரணம், படைப்பாளி, அவரே முழுமுதற் கடவுள். அவர் ஒரு பன்றியாக பிறந்திருக்காருனால் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு அப்படியே பன்றி மனத்தோட பிறந்திருக்காருங்கிறதான் இப்ப பேச்சு. அதனாலதான் ஆண்டாள் பாசுரத்தில் மானமிலா பன்றின்னு சாதித்தாள். வேதாந்த தேசிகன் ஒரு அர்த்தம், பெரியவாச்சான் பிள்ளை மற்றொரு அர்த்தம். அவர்கள் இருவரும் சொன்னது உபமானமிலா பன்றி அப்படின்னா இந்த பன்றிய போல மற்றொரு பன்றி கிடையாது. இன்னொருத்தர் சொன்னார் அபிமானமிலா பன்றி, தான் கடவுள்ங்கிற செருக்கு கூட இல்லாமல், தான் தான் அனைவரை விட உயர்ந்தவன்கிற செருக்கே இல்லாமல் பன்றியோட பன்றியாக பிறந்திருக்கிறான் எம்பெருமான். ஏன்? இந்த பன்றிகள் அனைத்தும் அவனுக்கு உடல் தானே, அவன் தானே அனைத்துக்கும் அந்தராத்மா. ஆக பகவான் விஷயத்தே
வாசனை கூட நன்னா புரிஞ்சுக்கலாம். பன்றி வாசனை அடிக்கும், சிங்க வாசனை அடிக்கும். ஆனா ஒரு மாரீச்சனால மாற்றிக்கொள்ள முடியவில்லை. தெரிகிறது ராமனுக்கு. ஆனா வந்த காரியத்தை முடிப்பதற்காக புறப்படுகிறார். பின்தொடர்ந்து போவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.